श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பஜகோவிந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். காத்தே காந்தா தனகத சிந்தா வாதுல கிம் தவ நாஸ்தி நியந்தா த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், இதுவரைக்கும் நம்ம இந்த பஜகோவிந்தத்தோட இந்த 12 ஸ்லோகங்கள் சங்கராச்சாரியா சொன்னது. 13வது ஸ்லோகம் அப்பேற்பட்ட சங்கராச்சாரியாரை கொண்டாடி அவரை போற்றி பாடின ஒரு ஸ்லோகமாக இருந்தது என்றும் சொன்னோம். இப்போ இந்த 13 ஸ்லோகங்கள் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் வரப்போற ஒரு ஸ்லோகமும் 14வது ஸ்லோகம் முதல் 30வது ஸ்லோகம் வரை சங்கராச்சாரியாரின் வெவ்வேறு சிஷ்யர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சொன்ன ஸ்லோகங்களை ஸ்தோத்திரமாக தொடுத்து நமக்கு தந்திருக்கா. இப்ப இந்த ஸ்லோகத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க போறது, நம்ம மோட்சம் பெறுவது எப்படி, இந்த பவசாகரம் இந்த சம்சார சாகரத்திலே நம்ம எப்படி விடுபடுவது என்பதை தான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்ல வரும் அந்த விஷயம் என்ன என்றால், காத்தே காந்தா தனகத சிந்தா வாதுல கிம் தவ நாஸ்தி நியந்தா. அதாவது இந்த ஒரு பற்றுகள் இருக்கே, ஆசைகள் இருக்கே, அந்த ஆசைகள் தான் நம்மளே இந்த ஜகத்துக்குள்ள இந்த சம்சாரத்துக்குள்ள இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தள்ளுறது. இந்த ஆசைகள் இருக்கும் காரணத்தினால்தான் நம்ம இவன் என்னுடைய பிள்ளை, இவள் என்னுடைய மனைவி, இவர்களெல்லாம் என்னுடைய சொந்தம், இவர்களெல்லாம் என்னுடைய நண்பர்கள் என்று இந்த ஆசை இந்த பற்று தான் இந்த உறவுகளின் சொரூபமாக மாறி நிற்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றான். நாஸ்தி நியந்தா த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. அதாவது இந்த சொந்தங்கள் கிட்ட இருந்து இந்த பற்றுகளிடமிருந்து விடுபெற்றால் மட்டுமே சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும். இப்படி சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், மோட்சம் பெற வேண்டும் என்றால் அதற்கு இருக்கும் ஒரே வழி த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா. அதாவது இந்த 3 உலகங்களிடமிருந்தும் ஸ்வர்க்கம், நரகம், இந்த பூலோகம், இந்த 3 லோகத்தில் எந்த லோகத்துக்கும் போக வேண்டாம், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கும் அந்த இறைவனின் திருவடியை அடைய வேண்டும் என்றால் அதற்கு பல சாதனங்களை நம்ம கிருஷ்ணர் சொல்லி வந்தார். அந்த ஒரு சாதனங்களில் ஒரு சாதனமாக, அதில் ஒரு வழியாக இங்க நம்மளுக்கு சொல்ல வர விஷயம் த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா. அதாவது சாதுக்களோட, பக்தர்களோட, யோகிகளோட சேர்ந்து நம்ம அந்த சேர்க்கையை வச்சுக்கணும். சரியான சேர்க்கை இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையும் சரியாக இருக்கும் என்று ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். அது போலவே சஜ்ஜனர்களோடு, அதாவது சாதகர்களோடு, சாதுக்களோடு நம்ம அந்த சேர்க்கையை வைத்துக் கொண்டோம் என்றால் அவர்களே நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு பெற்று தருவார்கள் என்று இந்த இடத்துல சொல்றான். த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. அதாவது அந்த நல்ல சாதுக்களோட நம்ம சேர்க்க வைத்து கொண்டால் மட்டுமே அந்த செயற்கை ஒன்று மட்டுமே இந்த பவசாகரத்தை, இந்த சம்சார சாகரத்தை, இந்த சம்சார கடலை கடந்து செல்லும் ஒரு படகாக நமக்கு உதவி செய்யும் என்று இந்த இடத்துல சொல்றான். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம உலகம் எனும் கல்பக விருட்சம் என்ற தலைப்புல ஒரு நீதி கதையை பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே கல்பக விருட்சம் என்றால் என்ன என்று தெரிஞ்சிருக்கும். இந்த கல்பக விருட்சம் என்றது நம்மளோட தர்மத்தில் இருக்கும் புராணங்களில் நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையும் நமக்கு அழிக்கக்கூடிய அந்த விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீயாக தான் அது இருக்கு. அதனால் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்மளுக்கு அருள் புரியும் அந்த ஒரு விருட்சமாக, ஒரு மரமாக இருப்பதுதான் இந்த கல்பக விருட்சம், கல்பக தரு. இந்த ஒரு கல்பக விருட்சத்தை இந்த உலகத்தோட கம்பேர் பண்ணி இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா நன்மைகளும் தீமைகளும் நம்மளால் தான் ஆறுது, இதெல்லாம் தானாகவே ஆறுதில்லை, இதெல்லாம் நம்ம மனதுக்குள்ள தோன்றும் அந்த எண்ணங்கள் மூலமா தான் எல்லாமே ஆறுது என்று அழகாக இந்த கதையில சொல்றான். இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு கோடை காலம், ஒரு வெயில் காலத்தில் ஒரு பயணி அந்த ஒரு காடு வழியா நடந்து போய் இன்னொரு ஊருக்கு செல்லணும் என்று ஒரு பயணி, ஒரு நபர் போக ஆசைப்படுறார். இப்படி இந்த நபர் அந்த காட்டை, அந்த ஒரு வனத்தை கடந்து செல்லும் போது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு, மத்தியான வேலை, அவரால் தாங்கவே முடியல. அதனால் அவர் என்ன பண்றார் என்றால், தூரத்தில் ஒரு விருட்சம், ஒரு மரத்தை பார்க்கிறார். அந்த மரத்தின் நிழல்ல படுத்துனா நல்லா இருக்கும், அதுக்கு அடியில் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் என்று யோசிக்கிறாராம் இந்த ஒரு நபர். அந்த மரத்தை நோக்கி போறார்.
போயிட்டு அந்த மரத்துக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த நிலத்துல கால் எடுத்து வச்ச உடனேயே அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வர்றது தான், ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் அவருக்கு வர்றது தான். இந்த மாதிரி இவருக்கு அனுபவம் வர்றதுக்கான காரணம் என்ன? அந்த மரம் உண்மையாகவே என்ன மரம் அது? அதில் இவர் கொண்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாரா? இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.